இன்னைக்கு நாம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். சொரக்காய் யூசுவலி எல்லாருக்குமே பிடிக்காது. ஆனா இப்படி டிஃபன் செஞ்சு கொடுத்து பாருங்க, யாரும் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. முக்கியமா பசங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல சொரக்காய் சேர்த்துருக்கிறீங்கன்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும். வீட்டில் ஒரே ஒரு தடவை இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்க. திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாரத்தில் 3 நாள் கட்டாயமாக செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சுரக்காய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய் தோலெல்லாம் நீக்கிட்டு துருவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய், ஒரு 7-8 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3ஐயும் நல்லா இடிச்சுக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இடித்தா போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் வச்சு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இடிச்சுக்கிட்டா போதும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னெல்லாம் அவசியம் இல்லை. சும்மா ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இடிச்சுக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம சுரக்காய் சேர்த்துருக்கோம் பாருங்கள், அந்த பவுலில் இந்த பச்சை மிளகாய் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கு காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி நிறையா பொடியாக நறுக்கின கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பால் 2 கப் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் 3 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதாவது நான் எடுத்துருக்கிற இந்த சுரக்காயோட அளவுகளுக்கு நீங்கள் 3 கப் வரைக்கும் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ நான் சேர்த்துருக்கிற இந்த மாவோட அளவுகளுக்கு கரெக்டாக மெஷரிங் கப்பால் 1 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சுரக்காயில் ஏற்கனவே தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். நான் தயிர் ஏற்கனவே சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் தயிர் சேர்த்திங்க அப்படின்னா சுரக்காய் மாவு இதெல்லாம் சேர்க்குறோம் பாருங்கள், அந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது, நல்ல மாவு லூஸாக இருக்கணும். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். அதாவது சட்னி ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த மாவு ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊற தேவையில்லை. இப்போ இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இது தயிர் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக பரோட்டா, சப்பாத்தி, ரொட்டி இதுக்கு எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துற வேணாம். 3/4 கப் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி நிறைய க்ளீன் பண்ணுனா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக வளவலன்னு அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா திரி திரியாக இருக்கணும், அதுமாரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இது போல் அரைச்சிக்கோங்க. வெங்காயம்லாம் ஒன்றும் பாதியமாக அரைஞ்சிருக்கணும். அதே போல் மல்லி இலையும் அப்படி தான், இதே போல் நீங்களும் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம், ஏன்னா எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம். இப்போ இங்கே பேன் ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவையில்லைன்னா நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த தயிர் வெங்காய விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த நம்ம ஊற்றிருந்த அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிஞ்சு வரும். நல்லா அந்த கிரேவியெல்லாம் சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. கிரேவி எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கு பாருங்க. நல்லா அந்த கிரேவி சுருங்கி வந்திருக்கு பாருங்க. முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளிப்பாக இருக்கும் அதனால. ஆனால் புளிப்பு சுவையாக இருந்தால் தான் இந்த தயிர் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த மாவும் ரெடியாக இருக்குது. நல்லா ஊறி வந்துருச்சு. ஊற வைக்கிற ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணி உடனே நீங்கள் ரொட்டி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தோசை தவாவில் இந்த ரொட்டி போட்டு எடுத்துக்கலாம். தோசை தவா ஹீட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தோசை கல்லில் தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து நான்ஸ்டிக் தோசை தவா, இண்டோலியம் தோசை தவா எதில் வேணாலும் செஞ்சுக்கோங்க. எதில் செஞ்சாலுமே இது பர்ஃபெக்டாக வரும். இப்போ எண்ணெய் தேய்ச்சாச்சு. மாவு சேர்த்துட்டு கையில் லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் தட்டி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கையில் ஒட்டாமல் உங்களுக்கு வரும். கையில் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தண்ணியை தொட்டு நீங்கள் ரொட்டியை தட்டி விட்டுக்கோங்க. ஈஸியாக அழகாக தட்டி விட்டுக்கலாம். நல்லா மெலிசாக தட்டி விட்டதுக்கப்புறம் மேலே வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு சேர்க்குறதுலாம் ஆப்ஷனல் தான். இது வந்து கட்டாயம்லாம் கிடையாது. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு உள்ளாரெலாம் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாவு கூட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கேரட் துருவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வரட்டும். அது வரைக்கும் பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். நான் இன்னொரு சைடு வந்து ஒரு 10-20 செகண்ட் வச்சுருக்கேன். ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. கொஞ்சம் டார்க் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் வெளியில் எடுத்துக்கிறேன். நல்ல வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே போல் தயிர் வந்து கட்டாயமாக சேருங்க. தயிரெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த ரொட்டியில். இது வந்து கட்டாயமாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் இந்த தயிர் சட்னி கூட நீங்கள் பரிமாறும்போது எத்தனை சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. காரம் மட்டும் பார்த்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மற்றபடி டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை வந்து மறக்காமல் இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டில் டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸோட பொருள்களையும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே போல் டெய்லி புதுசான டிஃபன் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thanks for watching friends. Bye bye.